ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியதர்ஷினிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சிம்பிள் கார்லிக் சீஸ் பிரெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு கார்லிக் எடுத்துக்கோங்க. ஒரு 4-5 பீஸ் எடுத்து நல்லா சாப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரே ஒரு க்ரீன் சில்லி எடுத்து ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சீஸ் ஒரு க்யூபு, ஒரு 4 ஸ்லைஸ் ப்ரெட்டு, கொஞ்சம் கொத்தமல்லி, இவ்வளோ தான். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சாப்டு கார்லிக் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் இல்லைனா நீங்கள் பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதில் ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம நறுக்கி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிம்பிளாக நம்ம வீட்டிலேயே செஞ்சு கொடுக்கலாம் நம்ம பசங்களுக்கு. இப்போ நம்ம பிரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கோங்க. எந்த பிரெட் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் மில்க் பிரெட் எடுத்திருக்கேன். இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, கார்லிக், கீ, அதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதுக்கு மேலே சீஸ் கிரேட் பண்ணி போட போகிறோம். இது அவங்கவுங்க விருப்பம்தான். எவ்வளோ வேணுமோ நம்ம அந்த அளவுக்கு நம்ம துருவிக்கலாம். நான் அமுல் சீஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ரெட் சில்லி பவுடர் கொஞ்சமாக எடுத்து அது மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. இப்போது பெப்பர் பவுடர் வச்சுருக்கேன். ஸோ அதையும் நல்லா அது மேலே கொஞ்சமாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். சாட் மசாலா கொஞ்சமாக எடுத்துக்கலாம். அதையும் நம்ம பிரெட் மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். இது ஆரிகேனோ. ஸோ கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் போதும், நிறையா போட்டோன்னா ரொம்ப வாசனை வரும். அதையும் நல்லா நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம தவாவை ஹீட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். நம்மளோட ப்ரெட்டை அது மேலே வச்சுக்கலாம். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணணும். அப்போ தான் இது நல்லா குக் ஆகி சீஸ்லாம் நல்லா மெல்ட் ஆகும். நல்லா ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் சீஸ் நல்லா உருகி கிடைக்கும். சுட சுட சர்வ் பண்ணால் இது ரொம்ப ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு 3 மினிட்ஸ் ஆயிருக்கு. சீஸ் நல்லா மெல்ட் ஆகிருக்கு பாருங்கள். அப்போ தான் எடுக்கணும். இப்போ நம்ம எடுத்துடலாம். டொமேட்டோ சாஸ் வச்சு சர்வ் பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். மயோனீஸும் தொட்டு சாப்பிட்லாம். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.